வணக்கம். அம்மாவின் தந்த சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம். திருச்சிற்றம்பலம். நம்ம கூடர் காண்டம் முற்றியது. இப்போ வாளவாய் காண்டம், அதாவது திரு ஆலவாய் ஆதல், அதை பத்தி பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். சிவலோக பதவியை அடைந்த சுகுண பாண்டியனுக்கு பின் சித்திரவிரதன் முதற்கொண்டு அதுல கீர்த்தி என்னும் பாண்டிய மன்னன் வரை 22 மன்னர்கள் வழி வழியே தோன்றி பாண்டிய திருநாட்டை தர்ம நீதி தவறாது ஆட்சி புரிந்து வந்தனர். அதுல கீர்த்தி பாண்டியனுக்கு பின் அவன் புதல்வனாகிய கீர்த்தி பூஷண பாண்டியன் பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தான். அவனது ஆட்சியின் போதுதான் பிரளய காலம் வந்தது. 7 கருங்கடலும் ஒரு சேர பொங்கின. இதனால் உலகம் அழிந்தது. 7 தீவுகளும் அழிந்தது. அவற்றில் வாழ்ந்த உயிரினங்களும் அழிந்தொழிந்தன. உலகம் முழுமையும் அழிந்த போதிலும் மதுரை திருக்கோயிலும் விமானமும் பொற்றாமரை திருக்குளமும் ரிஷபமலையும் யானை மலையும் நாகமலையும் பசுமலையும் பன்றி மலையும் அழியாது நிலை பெற்றிருந்தன. பிரளயம் முடிவுக்கு வந்து நீர் முழுமையும் வற்றியது. இறைவன் முன் போன்றே உலகினையும் தேவர்களையும் மக்களையும் விலங்குகளையும் பறவைகளையும் படைத்தருளினார். சந்திர சூரிய அக்னி என்னும் குலத்தின் முன்னை போலவே பாண்டிய சோழ சேரர் என தமிழகத்தின் மூவேந்தர்களையும் படைத்தருளினார். சந்திர குலமான பாண்டியர் மரபில் வங்கிய சேகரன் என்னும் மன்னன் தோன்றினான். சோமசுந்தர பெருமானின் திருக்கோயிலை மையமாக கொண்டு அழகுடன் விளங்குமாறு சிறியதொரு ஊரினை உருவாக்கி அரசு புரிந்து வந்தான். மனு தர்ம நெறிப்படி அம்மன்னன் நல்லாட்சி புரிந்தமையால் கலிப்பகை ஒழிந்தது. நாடு வளம் பெற்றது. மக்களினம் பெருகியது. மக்கள் எண்ணிக்கை அதிகமானதால் அவர்கள் வசிப்பதற்கு இடம் போதவில்லை. இந்நிலையை உணர்ந்த பாண்டியன் வங்கிய சேகரன் திருக்கோயிலை அடைந்து சொக்கநாத பெருமானை பணிந்து, எம்பெருமானே, தேவீரின் அருளால் எளியனாகிய நான் நல்லாட்சி புரிந்து வருகிறேன். இருப்பினும் இப்போது எனக்கு ஒரு குறை உண்டாகியுள்ளது. என் நாட்டு மக்கள் அனைவரும் வசிப்பதற்கு தகுந்த பெருநகரம் ஒன்றினை அமைத்திட வேண்டும். இந்நகரின் ஆதி எல்லைகள் என்னால் அறிந்திட இயலவில்லை. எனவே அடியான் அவ்வெல்லைகளை தெரிந்து கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினான். பாண்டியனின் வேண்டுதலை செவிமடுத்த இறைவன் எளியாருக்கும் எளியவராய் கருணாமூர்த்தியாக சித்தமூர்த்தி உருக்கொண்டு அவன் முன்பாக தோன்றினார். அவரின் அரைநான், பூநூல், வெற்றி மாலை, பாதங்கிங்கினி, கங்கணம் என அனைத்தும் பாம்புகளாய் இருக்க மொத்தத்தில் பாம்பலகார பெரும்பானாக சித்தமூர்த்தி விளங்கினார். திருக்கோயிலில் மகா மண்டபத்தில் தோன்றிய சித்தமூர்த்தி தன் திருநகரத்தின் கங்கணமாக விளங்கிய நல்ல வரத்தை பார்த்து, ஏனாகமே, இந்நகரத்தின் ஆதி எல்லைகளை பாண்டியனுக்கு காட்டிடுவாய் என்று பணித்தார். சித்தர் பெருமான் ஏவலை கேட்டதும் அந்நல்லறவம், பெருமானே, தேவீரின் நல்லருளால் அடியேரின் பெயரில் விளங்கிட வேண்டும் என்று இறைவனின் தாழ் பணிந்து வேண்டியது. கருணை கடலான பெருமானும் அரவமே அவ்வாறு ஆகுக என்று கூறியருளினார். பெருமானின் கை கங்கணமாக விளங்கிய அந்த பாம்பு உடனே கீழிறங்கி சென்று நீண்ட உரு கொண்டது. கிழக்கு நோக்கி சென்று தன் வாளினை வளமாக நிலத்தில் படிய வைத்து வளைத்து கொண்டு வந்தது. இறுதினில் தன் வாளினை தன் வாயில் கவ்வி பெரிய வளையமிட்டு பாண்டியனுக்கு மதுரை அம்பதியின் ஆதி எல்லையை காட்டியது. பின் மீண்டும் பெருமானின் கங்கணமாக மாறி அவரது திருக்கரத்தினை அணி செய்தது. சித்தமூர்த்தியும் பாண்டியனின் வேண்டுதலை நிறைவேற்றியமையால் மறைந்தருளினார். பின் வங்கிய சேகரன் பாம்பு வளைந்து சென்ற எல்லையை காட்டியவாறு சக்கரவாளகிரி என்று நெடும் பெரும் மதிலை எடுத்தான். தென்புறத்து வாயிலுக்கு திருப்பரங்குன்றம், வடப்புறத்து வாயிலுக்கு ரிஷபமலை, மேற்புற வாயிலுக்கு திருவேடகம், கீழ்ப்புற வாயிலுக்கு திருபுவனம் என்று எல்லைகளாக அமைத்தான். பாண்டியன் வங்கிய சேகரன் எழுப்பிய புதிய பெருமதில் ஆலவாய் மதில் என்று அழைக்க பெற்றது. இதனால் அப்பெருநகரம் ஆலவாய் என்னும் சிறப்பு பெயரினை பெற்றது. தன்னால் நிர்மாணிக்கப்பட்ட ஆலவாய் புத்தூரை வங்கிய சேகரன் முன்போன்றே இருக்குமாறு ஒழுங்கு செய்தான்.
திருக்கோயிலில் குடிகொண்டுள்ள சோமசுந்தர பெருமானுக்கு நவரத்தின கவசமும் இரத்தின கற்கள் பதிக்க பெற்ற மகுடமும் பல்வகை இரத்தின பொன்னாபரணங்களையும் செய்து கொடுத்து அகமகிழ்ந்தான். இவ்வாறு வங்கிய சேகரனால் உருவான ஆலவாய் பெருநகரில் குடிபுகுந்த மாந்தர்கள் அனைவரும் வளமான வாழ்க்கையை பெற்று மகிழ்ந்தனர். இதனால் பெரும் புகழ் பெற்ற வங்கிய சேகர பாண்டியன் நல்லோர் நாடோறும் போற்றும் விதமாக நல்லாட்சி புரிந்தார். எவ்வளவு அற்புதமான காண்டம் திருவாலகாபாய காண்டம். கண்டிப்பா ஒவ்வொருவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.